ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது. பார்த்து பத்திரமா இருங்க சாமி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ராகி மாவு அடை சுட போகிறோம். அடை எப்படி சுடலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு 2 அடை, எனக்கு ஒரு 2 அடை, அப்படி தான், சும்மா கொஞ்சமாக தான். டெய்லியுமே இதை வந்து சாப்பிட்ற மாரி பழகணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போட போகிறோம்னா, இது வந்து மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கத்திரிக்கோலால் கட் பண்ணேன். அதுமாதிரி கருவேப்பிலையும் கத்திரிக்கோலாலே பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம். நான் வந்து கொஞ்சம் சாம்பாருக்கு அரிஞ்சு வச்சேன், கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். அப்படியே அள்ளி போடலாம். நமக்கு தேவைன்னா வெங்காயம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்கப்பா. நம்ம இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நாங்கள் முருங்கைக்கீரை இல்லாமல் அடை சுட மாட்டோம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்காகவே அடை சுடுவோம். மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. லைட்டாக, ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா போச்சு, அப்புறம் மாவு போடணும். மாவு போட்டு அது டைட்டாக இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைறது தப்பே கிடையாது. ஓகே, கரெக்டான பதம் வந்துச்சு பாருங்கள். எப்போ பிசைஞ்சாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க, சரிங்களா? ராகி மாவு, கம்ம மாவுலாம், கம்பில் அரைச்ச மாவுலாம் வாங்கி சாப்பிடுங்க. அதோட ஒன்று இப்போதைக்கு கடையில் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் கம்பை வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒருத்தர் 2 பேர்லாம் இந்த மாவு அப்படியே பூண்டு பிடிச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாவே கேவரு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அது மாதிரி கம்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பாக்கெட்டில் தான் ராகின்னு போடுறது. நாங்களாம் வந்து கேவருன்னு தான் சொல்லுவோம். கேவரு, ஆரியம் இப்படி தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் ஏகப்பட்டது தொம்பையில் கொட்டி வச்சுருப்போம். இப்போல்லாம் எங்கள் கண்ணால் பார்க்குறது கூட கேவரு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இந்த கேவூர்லாம் காட்டில் விதைச்சாங்கன்னா கொஞ்சம் முத்தின கேவராக பார்த்து எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா எல்லாமே அப்படியே உடச்சிட்டு வருவாங்க. அந்த கேவரை கருத்தோடு உடச்சிட்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் காம்பு நீட்டாக விட்டு உடச்சிட்டு வருவாங்க. அப்போ வீட்டில் சாப்பாடு செஞ்சிட்ருப்போம். அந்த அனலில் வந்துட்டு அந்த கேவூர் கருத்தோடு அனலில் வச்சு நல்லா சுற்றி வாட்டி அதை அப்படியே கையில் வச்சு நல்லா உள்ளங்கை உள்ளே வச்சு நிமிட்டி புடச்சிட்டு அந்த கேவரு சாப்பிட்டா அப்பப்பப்பா செம்ம டேஸ்ட்டு வரும். அதேமாரி நாங்கள் கம்பு அதுமாரி தான், கம்பு முற்றி போனோடனே கருத்தோடு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப முத்தம் கூட ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, அந்த பதத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் அண்ணெல்லாம் நிறைய காட்டுக்கு போச்சுன்னா கொண்டு வருவார். அதுமாரி அடுப்பில் அனலில் காட்டி கொங்கையோட அனலில் நல்லா கம்பை வாட்டி அப்படியே கொங்கையோடு உருவிக்குவோம்.
கொங்கையோடு உருவி உரலில் கொட்டி நல்லா உலைக்கையில் இடித்து விட்டோம்னாக்கா அந்த கொங்கு தனியாக கம்பு தனியாக வந்துடும். அப்படியே புடச்சோம்னாக்கா அந்த கொங்கெல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்தமாரி ஆரோக்கியமானதெல்லாம் சாப்பிட்டது தான். சரி வாங்க இப்போ அடை போடலாம். இது வந்து அவ்வளோதான். அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டா அப்படியே தட்டி தட்டி போட்டுக்கலாம். நாங்கள் இந்த கேவுரு அடைலாம் போடணும்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் போடணும்னா எப்படி போடுவாங்கன்னா, ஒரு காட்டன் துணி ஒன்று, காட்டன் துணி அதுக்காகவே அடைக்காகவே காட்டன் துணி வச்சுருப்போம். ஏன்னா அப்போல்லாம் வந்து கம்மடை, கேவுரு அடை, சோள மாவு அடை இப்படிலாம் போடுவோம். அதுக்காக காட்டன் துணி வச்சுருப்போம். காட்டன் துணி வச்சுருந்தோம்னா ஒரு போசி ஒன்று கமுத்து போட்டு அந்த காட்டன் துணி ஈரமாக நனைச்சி நல்லா தண்ணி இல்லாமல் முறுக்கிட்டு அந்த போசி மேலே போட்டு இந்தமாரி மாவு உருண்டை வச்சு அப்படியே இப்படி தட்டுவோம். மெலிசாக தட்டி அப்படியே கல் காஞ்ச உடனே கல்லில் போட்டு திருப்பி போட்டுறது. இப்போ நான் காட்டன் துணியில் போட போகிறதில்ல, பிளாஸ்டிக் கவரு. இப்போலாம் வந்து எது வேணாலும் போடுறாங்க. பிளாஸ்டிக் கவரு, எண்ணெய் பாக்கெட் எண்ணெய் இருக்குல்ல, பிரித்து ஊற்றிட்டு நான் அந்த பாக்கெட்டு கவர் எடுத்து வைப்பேன். நல்லா கவர் எடுத்து வச்சு அதில் போடலாம். பாருங்கள் 4 அடை வரும். எனக்கு 2, பாப்பாவுக்கு 2. இதுமாரி வந்து நீங்கள் அடை சுட போகும்போது கொஞ்சம் உருட்டி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மாவும் போட்டோம்னாக்கா ஒரு 8 அடை வரும்னு நினைக்கிறேன். சிறுசாக போடுறதுலே இருக்குது, நம்ம சிறுசாக வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். கொஞ்சம் மெலிசாக தட்டி போடணும், அப்போ தான் வேகும். சரி வாங்க அடை சுடலாம். அடுப்பத்தை வச்சு கல் காஞ்சிச்சுப்பா. நான் வந்து இந்த கோதுமை மாவு இந்த பிளாஸ்டிக் கவர்லேயே தட்டிக்க, அதுக்காக தான் கவர் எடுத்து வச்சேன். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கவராக இருந்தாலும் சரி, எந்த கவராக இருந்தாலும் சரி. நான் இந்த கவர் வந்து நேர்த்தியாக அலாசிட்டு வச்சுருந்தேன். அடுப்பு மேலே வந்து தட்டு ஒன்று கமுத்துருக்கு. ஏன்னா சௌரியம் இல்லை இந்த இடத்துல. இந்த பிடிச்சி வச்ச உருண்டை எடுத்து இப்படி வச்சு மெலிசாக தட்டுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கான சௌரியமான இடம்னு இல்லைன்னு வச்சிங்களேன். இந்த சமையல் கட்டுறது சந்து மாதிரி இருக்கா, செல்லு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கையிலே பிடிச்சிட்டு செஞ்சிட்ருக்குறேன். பாருங்க மெலிசாக தட்டிட்டோம். இப்போ வந்து நல்லா கல் காஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இதை எப்படி எடுக்கிறீங்கன்னா, இந்த கவர் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி அந்த லெஃப்ட் சைடு கையால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி சாய்ச்சிங்கன்னா வந்துடும். நான் வந்து செல்லு கையில் வச்சுக்கிறதால எனக்கு வாட்டரில் இருங்க எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு செல்லு எடுத்துகிட்டு தான் வச்சுட்டு தான் எடுக்கணும். பாருங்க அடியில் கமுத்துட்டுனா கையில் இருக்குது மாவு. இதோ அப்படியே எடுங்க. அவ்வளோதான். அப்படியே தோசைக்கல்லில் போடுங்க. போட்டு சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விடுங்க, நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் நிறையா போட்டிருக்கேன். இந்த மேலே மாவு மேலேயும் போட்டுக்கோங்க. பாருங்கள் மேலே மாவு மேலே இருக்கிற எண்ணெய் தெரியுதுங்களா? எண்ணெய் மாவு மேலேயும் போட்டுக்கோங்க. சுற்றி சைட்லேயும் நல்லா வேகிற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. உடனே அர்ஜென்ட் பட்டு எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இல்லைன்னா இப்படி எடுக்கும்போது உடஞ்சிட்டு போகும். இப்போ எடுத்து பார்க்கலாமா? அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இப்படி திருப்பி போட்டுமோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க.
2 பக்கமும் நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நல்லா வெந்து போச்சுன்னு எடுக்க வேணாம், இருந்தாலும் கொஞ்சம் அனல்லே இருக்கட்டும். 2 சைடுமே மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான்ப்பா, சூப்பரான ஆரிய மாவு, சாரி நாங்கள் கேவர் மாவு ஆரிய மாவுன்னு சொல்லுவோம். ஆரிய மாவு சாரி ராகி மாவு அடை ரெடி. மேக்ஸிமம் கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா ஆரியன்னு தான் சொல்லுவாங்க. ஆரியம், கேவரகு இப்படி தான் சொல்லுவாங்க. ராகி மாவு அடை சூப்பர். இப்போது நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேப்பா, சூப்பராக வந்திருக்கு, அடை சூப்பராக வந்திருக்கு. நல்லா திரி போட்டு நல்லா வேக வைங்க. தீஞ்சிட போகுது. நம்பருக்கு சிம்மில் தான் வச்சு இப்போ வேக வச்சிட்ருக்கிறேன். அனல் அதிகமாக இருந்ததுனாக்கா தீ வடை வந்துடும், தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய்லாம் நிறையா போட்டு நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க. இன்னுமேது நம்ம வந்து கம்பு கேவர்லாம் நிறையா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சூப்பரான ஆரோக்கியமான அடை இது. மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. ஓகே, பாய்.